இந்த ஐரோப்பியர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர் வெறி அதிகமா இருக்குல்ல. இந்த அமெரிக்காக்காரங்கிட்ட பாருங்க, எவ்வளோ போர் வெறி இருக்கு. ஐரோப்பியர்கள் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ராணுவமே இல்லாத ஐரோப்பிய நாடுகள் கூட இருக்கு. ராணுவமே இல்லாத அதனால வந்து எல்லா ஐரோப்பியர்களும் குறிப்பா அந்த அமெரிக்காக்காரங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர் வெறி அதிகமா இருக்கு. இஸ்ரேல் பாருங்க, இந்த எவ்வளோ போர் வெறியோட இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த போர் வெறிக்கு காரணமே வந்து இந்த ஒரு மது அருந்துகிற வழக்கம். மது அருந்தினாலே உடலுக்கு தீங்கு உடம்ப அழிக்கிற ஒரு விஷயத்த நீ பண்ற. உடம்பை அழிக்கிற ஒரு உணவ சாப்பிடுற அப்டின்னாலே, உனக்கு வந்து இந்த அழிக்கணுங்கிற எண்ணம் வந்துரும். பிறரையும் அழிக்கணுங்கிற எண்ணம் வந்துரும். உன்னையே நீ அழிச்சுக்கும்போது மத்தவங்களையும் அழிக்கணுங்கிற எண்ணம் வந்துரும். அதுபோல வந்து மது அருந்துகிற வழக்கம், புகைப்பிடிக்கிற வழக்கம், அப்புறம் வந்து சுய இன்பம் செய்கிற வழக்கம். முக்கியமா மது அருந்துவதை விட, புகைப்பிடிப்பதை விட இந்த உலகத்தில மிகப்பெரிய குற்றம். இப்ப மது அருந்துனான்னா, அவரு தானே மது அருந்துறாரு. அதுபோல புகைப்பிடிக்கிறாருன்னா, அது அவரு தானே பிடிக்கிறாரு. இது வந்து ஒரு சுய குற்றம். தன்ன தானே தானே அழிச்சுக்கிறாரு. இன்னொருத்தர போய் அடிக்கலல்ல, திட்டலல்ல. அவரு தானே புகைப்பிடிக்கிறாரு. அவரு தானே மது அருந்துறாரு. அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அதுபோல அவரு தானே சுய இன்பம் பண்றாரு. அப்படின்னு சொல்றோம்ல. இந்த சுய இன்பம் தான் இந்த சுய குற்றங்கள்லயே உச்சக்கட்ட குற்றம்ங்கிறது என்னதுன்னா, சுய இன்பம் தான். சுய இன்பம் பண்ணிட்டாலே, உங்களுக்கு மனிதர்கள் மீது அன்பு, பாசங்கிறது சுத்தமா இருக்காது. ஒரு ஏ ஒரு ஒரு முறை சுய இன்பம் பண்ணா, 7 நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு இடையில நீங்க சுய இன்பம் பண்ணலன்னா கூட, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்றீங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்க உங்க மனசுல அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. மனுஷங்கள மனுஷங்களாவே மதிக்க மாட்டீங்க. பிறரை சார்ந்து வாழவே மாட்டீங்க. ஒரு ஈகோ வந்துரும். ஏன்னா, பிறரை சார்ந்து வாழ்வதற்கு முறை வ அதுக்கு என்ன இப்ப வந்து ஒரு எதுக்காக வந்து மனிதர்களுடைய பிரதான நோக்கமே இந்த காம இன்பத்தை பெறுவது தான். நீ ஒரு காம இன்பத்தை அனுபவிப்பது தான் மனிதர்களின் பிரதான இன்பம். அப்படி இருக்கும்போது, பிறரிடமிருந்து உனக்கு காம இன்பம் பெறப்படுகிறது. ஒரு ஆண், பெண்ணும் சேர்ந்து இன்பத்தை பெற வேண்டும். அப்படிலாம் இல்லாம, ஆணும், பெண்ணும் தனித்தனியாவே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நாங்க பிறரை சார்ந்து வாழ வேண்டும்? பிறரிடம் எதற்காக நாங்கள் பேச வேண்டும்? பிறருக்கு எதற்கு உதவி செய்ய வேண்டும்? பிறரிடம் நாங்கள் எதற்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும்? நாங்களே பண்ணிக்க போறோம். எனக்கு தேவையான காம இன்பம் எனது உடலில் இருக்கிறது, எனக்கு கை இருக்குது. அதனால நானே அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்கிறேன். அப்ப எனக்கு எனது காம இன்பத்தை பெறுவதற்கு எனக்கு பிறர் வந்து எனக்கு எந்த உதவியும் செய்யல. அப்ப மனிதர்களுக்கு நான் எதற்காக விசுவாசமாக இருக்க வேண்டும்? மனிதர்களிடம் நான் எதற்கு அன்பாக இருக்க வேண்டும்? மனிதர்களிடம் நான் எதற்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும்? அப்படிங்கிற எண்ணம் வந்துரும். இந்த சுய இன்பம் பண்ணாக்கா. ஒரு வாரத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்திலிருந்து எதிர்மறையான சிந்தனை 1 வாரம் உங்கள் மனதில் இருக்கும். அப்போ ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. நீங்க செய்ற அத்தனை வேலையிலயும் பிறரை அழிக்கணும். உங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் நெறைய வரும். எல்லாரையும் கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அடிக்கணும், அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க, சண்டை போடுவீங்க. நீங்க சுய இன்பம் செய்றவரா இருந்தால், சுய இன்பம் செய்து ஒரு வாரத்துக்கு உங்க வீட்ல சண்டை நடக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப வந்து கல்யாணம் ஆனவங்க கூட சுய இன்பம் பண்றாங்க. அவங்களுக்கு சுய இன்பம் தான் திருப்திய தருது. மனைவிய பிடிக்காம போலாம், கணவன பிடிக்காம போலாம். அப்படி பிடிக்காம போகும்போது சுய இன்பம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் வந்து கல்யாணம் ஆனா கூட சுய இன்பம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பிடிக்காத ஒரு மனைவி, பிடிக்காத ஒரு கணவன். அதனால தான் அவங்க சுய இன்பத்தின் மீது அவங்களுக்கு ஆசை வருது. கல்யாணம் ஆனா கூட. அப்படி நீ சுய இன்பம் செய்யும் பொழுது, அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் 1 வாரத்துக்கு உங்க வீட்ல சண்டை நடக்கும். அதுக்கு இடையில நீ சுய இன்பமே பண்ணலன்னா கூட பரவால்ல. நீ ஞாயிற்றுக்கிழமை சுய இன்பம் பண்றப்பா. இதுக்கு இடையில திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நீ சுய இன்பமே பண்ணல. இருந்தாலும், அந்த ஞாயிற்றுக்கிழமை சுய இன்பம் பண்ணதுனால ஏற்பட்ட அந்த ஒரு வன்முறை வெறி, மனிதர்களை புறக்கணிக்கிற மனப்பான்மை, மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி, ஒரு கோபம். எனக்கான காம இன்பத்தை பெறுவதற்கு எனக்கு யாருமே உதவி செய்யல. நானே தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, இந்த மனிதரிடம் நான் எதற்காக அன்பாக இருக்க வேண்டும்? விசுவாசமாக இருக்க வேண்டும்? இந்த மனிதர்களுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும்? இந்த மனிதர்களை நான் ஏன் மதிக்க வேண்டும்? இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு 7 நாளைக்கு இருக்கும். 7 நாளைக்கு இருக்கும். அதன் பிறகு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். அதனால அதுபோல வந்து நீங்க புகைப்பிடிச்சாலும் சரி, ஏன்னா அதுவும் உங்கள நீங்க அழிச்சுக்கிறீங்க. நான் எதற்காக எனது உடலை பாதுகாக்க வேண்டும்? பிறருக்கு இந்த உடல் பாதுகாப்பாக இருந்தால் பிறருக்கு பயன்பட்டு விடும். இந்த உடல் பிறருக்கு பயன்படக்கூடாது. அதனால் நான் எனது உடலை அழிக்கிறேன். நீ ஏன்பா உன் உடம்ப நீ அவ்வளோ பாதுகாத்துக்கிற? நீ எந்தவித கெட்ட பழக்கமும் உனக்கு இல்ல அப்படின்னா, நான் எனது உடலை பாதுகாத்து எனது உடல் பிறருக்கும் பயன்படும். பிறருக்கும் உதவியா இருக்கும். எனக்கும் உதவியா இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல நீ ஏன் புகைப்பிடிக்கிற அப்படின்னா, ஏன் புகைப்பிடிச்சு ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? என்னோட உடல் உயிரோடு இருந்தால் தானே பிறருக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். ஆதலால் தான் நான் புகைப்பிடித்து எனது உடலை அழித்துக் கொள்கிறேன். என்பதுதான் அந்த செயலின் விளக்கம். இப்படி புகைப்பிடிச்சா கூட 1 வாரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும். 1 வாரத்துக்கு எதிர்மறையான சிந்தனை இருக்கும். சோம்பேறித்தனம் வரும்.
ஒரு கெட்ட வார்த்தைகள் வரும். யாரையும் மதிக்க மாட்டீங்க. இந்த மாரி இதில வந்து புகைப்பிடிக்கிறதோட, மது அருந்துறத விட மது அருந்துனாலும் அந்த எண்ணம் வரும். இத விட உச்சகட்டம் இந்த சுய இன்பம் தான். இப்போ இந்த மாரியான பழக்கங்கள் இந்த ஐரோப்பியர்களிடம், இந்த அமெரிக்கர்களிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இந்த ஆடம்பரமா வாழ்ந்துட்டாலே, நீங்க யாரையுமே மதிக்க மாட்டீங்க. மனுஷங்கள மனுஷங்களா மதிக்க மாட்டீங்க. இப்ப வந்து ட்ரம்ப் இருக்கிறான். அவன் அவன் வந்து ஒரு ஆடம்பர பேர்வழி தான். அவனுக்கு பெரிய மாளிகை குடுத்துருக்காங்க. அவன் மனுஷங்கள மனுஷங்களா மதிக்க மாட்டான். அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு அவனுக்கு 7, 8 பேர் உதவி செய்யணும். அவன் ஆயிருந்த டாய்லெட்ட இன்னொருத்தர் தானே கிளீன் பண்றாங்க. இவன் என்ன பெரியவனா? அப்ப ஏன் நீ கிளீன் பண்ண மாட்டியா? உன் குண்டிய நீ தானே கழுவுற? அது கூட வேற யாரும் கழுவி தொடச்சு விட்றா. அப்ப அந்த அளவுக்கு அதான் அதான் நம்ம வேலைய நாம தான் செய்யணும் அப்படிங்க. நம்ம ரூம நாம தான் கிளீன் பண்ணணும். நம்ம ஆடைய நாம தான் துவைக்கணும். இதுதான் மனிதர்களை நீ மதிப்பதற்கு ஆன அடையாளம். உன்னுடைய ஆடைகள மத்தவங்க துவைக்கிறாங்க. உன்னுடைய உணவை மத்தவங்க சமைக்கிறாங்க. அப்ப ஆடம்பர வாழ்க்கையில இதுதான் நடக்குது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்ய மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களுடைய அனைத்து வேலைகளையும் மத்தவங்க தான் செய்வாங்க. சாப்பாடு, தின்ன தட்ட கழுவுறது, சாப்பாடு சமைக்கிறது, துணி துவைக்கிறது அல்லது வீட்ட தூய்மையாப்படுத்தி இவங்க அழுக்காக்குவாங்க, கிளீன் பண்றதுக்கு. அப்போ அவங்க மனுஷங்கள மனுஷங்களா மதிக்க மாட்டாங்க. அப்போ ஆடம்பரமாக வாழ்கிற அந்த வாழ்க்கை, அப்போ அந்த ஆட்சியாளர்களுடைய மனப்பான்மை ஏன் அப்படி இருக்கு? ஏன் அவன் மனித தன்மையே இல்லாம இருக்கிறான்? ஏன் இந்த ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட மனித தன்மையே இல்ல? ஏன்னா இவனுங்கலாம் ஆடம்பரமா வாழ்றானுங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். அது பெரிய மாளிகை. அங்க வந்து அ அங்க நெறைய பணிப்பெண்கள், இவனுக்கு பிடிச்ச பணிப்பெண்கள செலக்ட் பண்ணி வச்சுப்பான். வச்சுக்கிட்டு தப்பு பண்றதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா, அத எல்லாரும் பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. அப்போ கட்டுப்பாடா வாழ்வதற்கு நமக்கு சூழ்நிலையும் ஒத்துழைக்கணும். ஒரு சிறிய வீட்டில் நீ வசிக்கிற ஒரு எளிமையா ஒருத்தர் நீ வாழ்றார் அப்படின்னா, உன்னுடைய வீட்ல யார் வந்து போறாங்க அப்படிங்கிறது பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால நீ தப்பு பண்ண மாட்ட. நீ தப்பு பண்ணாம இருப்பதற்கு பிறருடைய உதவியும் உனக்கு தேவை. அதற்கு நீ எளிமையாக வாழ வேண்டும். நீ ஆடம்பரமா பெரிய பங்களாக்கள்ல வாழும்போது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள ஏகப்பட்டவர் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரிய பங்களாக்கள்ல அந்த அதிபர் ட்ரம்ப் வேலை பார்க்க வசிக்கிறான் அப்படின்னா, அதுக்குள்ள ஏகப்பட்ட பணிப்பெண்கள் வேலை பார்ப்பாங்க. இவனுக்கு புடிச்ச பெண்கள வேலைக்கு சேர்த்துருவான். சேர்த்துட்டு இவனுக்கு அந்த பெண் கூட இவன் உடலுறவு வச்சுப்பான். இளம் பெண்கள் அப்படிலாம் உடலுறவு வச்சுப்பான். அப்ப அவன் ஒழுக்கமா இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அப்ப இந்த மாரி சிந்தனையில தான் இந்த போர் வெறியெல்லாம் உருவாகுது. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. எல்லாம் இவன் வாழ மாட்டாங்க. சுய இன்பம் பண்ற ஒரு வழக்கம். இப்போ இந்த அமெரிக்காவுல இப்ப டாய்ஸு, பெண்கள் சுய இன்பம் பண்றதுக்கு ஆண்குறிகளை போன்ற பொம்மைகள்லாம் இப்ப விலைக்கு விற்பனை ஆயிடுச்சு. ஆன்லைன்லயே கிடைக்குது. அப்ப இதெல்லாம் வந்து சுய இன்பம் பண்றத சரிதான் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம ஒரு மூளை சலவை. சுய இன்பம் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு வாரத்துக்கு உனக்கு எதிர்மறையான சிந்தனை. மனுஷங்கள மதிக்க மாட்ட. கெட்ட வார்த்தையா வரும். வீட்ல சண்டை நடக்கும். இத நீங்க கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த இனப்பெருக்க உறுப்ப கையாளுவதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. சுத்தம் பண்றதா இருந்தா கூட மென்மையா சுத்தம் பண்ணணும். ரொம்ப சுத்தம் பண்றேன்னு சொல்லி ஓவரா தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனா சுத்தம் பண்ணணும் கண்டிப்பா. இந்த மாரி மென்மையா அத கையாளணும். ஒரு ஒரு கணவனுடைய ஆண்குறிய ஒரு மனைவி கூட சுய இன்பம் செய்வது போல செய்யக்கூடாது. ஒரு மனைவியோட பெண்குறிக்குள்ள ஒரு ஆண் வந்து விரல விட்டு சுய இன்பம் செய்வது போல செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படி பண்ணா கூட மனசு கெட்டு போயிரும். எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும். அந்த குறிய வச்சு தான் ஒரு இனப்பெருக்கம். அந்த காம இன்பம் என்பது குறி நுழைவு மூலமா தான் வரணும். இரு குறிகளும் இணைந்து புணர்ந்து அதன் மூலம் தான் நீ காமத்தை வெளிக்கொணர வேண்டுமே தவிர, கைக்கு அங்க வேலை கிடையாது. கைய சரியா பயன்படுத்தணும். இந்த கைய வச்சே நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண முடியாதுல்ல. இன்னொருத்தருடைய கண்ண குத்த முடியுமா? முடியாதுல்ல. குத்த முடியும். ஆனா அத பண்ணக்கூடாதுல்ல. பண்ணா உனக்கும் ஆபத்து, அவங்களுக்கும் ஆபத்து. இன்னொருத்தருடைய பணத்த திருடக்கூடாது. இந்த கைய வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற இன்னொரு பணத்த திருடக்கூடாது. இன்னொருத்தருடைய உடைமைகள திருடக்கூடாது. அ ஒரு ஒருத்தர் தொடுறதில இந்த கைய வச்சுக்கிட்டு கைய எப்படி பயன்படுத்தணும்? ஒருத்தர் தொடும்போது கூட சும்மா அப்படி ஒருத்தர அப்படி பண்ண முடியுமா? தோள பிடிச்சு இழுக்கிறது, வாடா அப்படின்ட்டு இழுக்க முடியுமா? முடியும்ன்னு சொல்லிட்டு அத பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. அப்ப இந்த கைகள எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு இதுக்கு ஒரு விதிமுறை இருக்குல்ல. அதுபோல இனப்பெருக்க உறுப்பை எப்படி கையாளணும்? அப்ப இது போன்ற வழக்கங்கள் தான் ஏன் அந்த மாரி இந்த அமெரிக்கர்களிடம் இவ்ளோ போர் வெறி இருக்கு? காசாவுல போய் குண்டு போடுறான். சின்ன சின்ன பச்சை குழந்தைகள்லாம் செத்து போறாங்க. உன் பிள்ளைகள் உனக்கு எவ்வளோ பெருசு? அப்ப அதுபோல இந்த இஸ்லாமிய தீவிரவாதியும் இருக்கிறான். காசாவுலயும் தீவிரவாதி இருக்கிறான். ஹமாஸ் அமைப்பினர்லாம் இருக்கிறான். அவன் வந்து
அப்பாவி மக்களை பகட காய வச்சு அவன் போர் வெறி போட்டு அப்பாவி மக்கள் செத்து போகிறாங்க. எல்லாம் தப்பு பண்ணுறவன் அவனை. அப்போ இவனுக்கும் என்னது இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும். இந்த சுய இன்பம் செய்கிற வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் வந்து இந்த ஆடம்பரமாக வாழ்கிற வழக்கம், இந்த மாதிரியான பழக்கம் தான் போர் வெறிக்கு காரணம். சுய இன்பம் செய்தால் கொலவெறியே வரும், மனசே கெட்டு போயிடும், கெட்ட வார்த்தைகளாக வரும், மனுஷங்களை மதிக்கவே மாட்டீங்க. ஒரு முறை சுய இன்பம் பண்ணால் 7 நாளைக்கு மதிக்க மாட்டீங்கன்னா டெய்லி சுய இன்பம் பண்ணுறவன் இருக்கான், அவன் கண்டிஷன்லாம் என்னவா இருக்கும்? அவனுக்குலாம் ஈவு இறக்கம் ஒரு இடமும் இருக்காது. அதனால தான் இவ்வளோ போர் குண்டுலாம் போடுறானே. ஏன் ஆடம்பரமாக வாழ்கிறது, அதுக்குள்ளே நிறைய தப்புகளை பண்ணுறது. எவன் என்ன நினச்சா என்ன, எவனுக்கு தான் தெரியாத. உனக்கு ஒன்று நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியலப்பா. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கணும். ஆடம்பரமாக வாழ்கிறவன் அவன் மனசு கண்ட்ரோலாகவே இருக்காது. எளிமையாக வாழணும். உள்ளுக்குள்ளே நீ என்ன தப்பு பண்ணுற, வேலைக்கு வந்தவங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணுறன்னு எவன் கண்டான்? உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீ அதை பயன்படுத்த தான் பார்ப்ப. பயன்படுத்தும்போது அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி மற்றவங்கள ஏமாத்துறத நினச்சிட்டு உடனே நீ ஏமாற்றிக்கிற. அதனால் இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறை தான் ஆடம்பர வாழ்க்கை, சுய இன்பம் செய்வது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இது போன்ற வழக்கங்கள். இப்போ அமெரிக்காலாம் பயங்கரமாக குளிரும், உடனே அவங்க மது அருந்துவது அவருடைய வாழ்க்கை முறை. ஆனால் அதில் ஆள்கள் இருக்குது, உடம்பை அழிக்கின்ற காரணிகள் அதில் இருக்குது. நீ உன் உடம்பை அழிச்சன்னா இந்த உலகத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு உருவாகும். அது தடுக்கவே முடியாது. இந்த உலகை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு ஏன் உருவாகுதுன்னா, நீ உணவு மூலமாக, மது அருந்துதல், புகைப்பிடிக்கிறது இதன் மூலமாக உன்னை அழிக்க நீ அழிக்கும்போது, உன்னை அழித்து கொள்ளும்போது இந்த உலகத்தை மட்டும் எப்படி நீ அழிக்காமல் இருப்ப? உன்னை பாதுகாக்கும் போது தான், உன் உடம்பை நீ பாதுகாத்தா தான் இந்த உலகத்தையும் பாதுகாக்கணும்னு நினைப்பு வரும். அதனால் இந்த போர் வெறியெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, இது போன்ற ஒழுக்கம் இல்லாத செயல் பழக்கங்களினால்தான், பழக்கங்களிலிருந்து தான் போர் வெறிலாம் வருது. இப்போ போர் வெறி வரக்கூடாது, இந்த உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த சுய இன்பம் பண்ணவே கூடாது. இந்த சில சுய இன்பம் பண்ணலான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு விவரம் தெரில, அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க. அவங்களாம் இந்த ஆங்கில மருத்துவர்கள் தான் பெரும்பாலும் இதை பரிந்துரைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோய்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். அதனால் வந்து அப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து சுய இன்பம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், புகைப்பிடிக்கக்கூடாது, உடம்பை அழிக்கிற, உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு உங்கள் உடம்பை அழிக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மற்றவங்கள அழிக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் உடம்பை பாதுகாக்கும் போது தான் இந்த உலகத்தையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்.